இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வழிகாட்டும் கர்த்தர். கர்த்தர் நமக்கு வழி காண்பிக்கிறவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக வாழ்க்கையிலே நாம் நம்முடைய சுயத்தை அநேக நேரங்களிலே சார்ந்து விடுகிறோம். அநேக மனிதர்களுடைய சப்தத்துக்கு செவி சாய்த்து விடுகிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய மாம்ச இச்சையின்படி வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். அவைகளில் நம்முடைய விசுவாசம் பாதிக்கப்படுகிறது. நாம் அவிசுவாசத்திற்குள் ஆண்டவரால் முடியும் என்பதை மனிதர்களாலும் இயற்கையாலும் உலக பிரகாரமான விஞ்ஞானத்தினாலும் சாதித்து விடலாம் என்று எண்ணுகிறோம். அங்கே வசனம் சொல்லுகிறது, வழிகாட்டுகிற கர்த்தர். கர்த்தர் வழிகாட்டுகிறார். இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடுச்சாமத்தில் நடந்து வருகிறார். சீஷர்கள் எல்லாம் கடலிலே பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது இயேசு நடுக்கடலிலே நடந்து வருகிறதை பார்த்து அவர்கள் ஆவேசம், பிசாசு வருகிறது என்று சொல்லி பயந்தார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நான் தான், பயப்படாதீருங்கள். இயேசு பேதுருவை பார்த்து அழைக்கிறார். பேதுரு இயேசுவிடத்தில் சொல்கிறான், நீரேயானால் நானும் நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், வா என்று சொல்லி அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பிலே அவன் நடந்து சென்றாலும் அவனுக்குள் இருந்த அவிசுவாசம் அவனுடைய வெற்றியை பாதித்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கும் அநேக நன்மைகளை செய்ய எண்ணுகிறார். அந்த நன்மைகளை நம்முடைய அவிசுவாசம் கெடுத்து விடுகிறது என்பதை அநேக நேரம் நாம் அறியாமல் இருந்து விடுகிறோம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்கிறார். விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் கூடாது என்று சொல்லி நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நம்மை விசுவாசத்தோடு அவர் அழைக்கும் போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசரு மரித்து விட்டான். 4 நாள் ஆகிவிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருனுடைய கல்லறைக்கு கடந்து செல்கிறார். அப்பொழுது அவர் அங்கே மரியாளோடும் மார்த்தாளோடும் பேசிக்கொண்டே செல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 11:23 இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். ஆனால் அவள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வழிகாட்டுகிற பாதை ஒன்று, இவர்கள் சிந்திக்கிற சிந்தனை ஒன்று. நாமும் அநேக நேரங்களிலே கர்த்தர் நமக்குள்ளே விசுவாசத்தை கொடுக்கிறார். இந்த விசுவாசத்திற்கு நாம் உலகத்தை சார்ந்து கொள்ள பார்க்கிறோம், இயற்கையை சார்ந்து கொள்ள பார்க்கிறோம், நம்முடைய ஞானத்தை சார்ந்து கொள்ள பார்க்கிறோம். இது நிமித்தம்தான் அநேக முறை நாம் தோல்வியை அடைகிறோம். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்ட போது மரித்தவன் வெளியே வந்தான் என்று சொல்லி யோவான் 11:44 கூறுகிறது.
ஆண்டவர் வழிகாட்டுகிற வழியிலே நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வழிகாட்டுக்கு தன்னை காத்திருக்கிறவர்கள், கர்த்தர் என்னை சரியாக வழிநடத்துவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் ஜெயத்தை சுதந்தரிப்பார்கள். ஆண்டவர் காண்பிக்கிற பாதை உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல இருக்கலாம், முடியாதது போல தோற்றமளிக்கலாம், ஆனால் முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த நம்பிக்கையிலே நீர் எங்களுக்கு காண்பிக்கிற பாதையிலே உலகமோ இயற்கையோ பணமோ பொருளாதாரமோ அல்ல, நீர் காண்பிக்கிற பாதையிலே உம்முடைய வழிகாட்டுதலின்படி நடக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.